ஹாய் guys, welcome back to our channel. எனக்கான தினம் ஒரு தகவல்ல நம்ம ஸ்கின்னை எப்படி லைட்டன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் எந்த ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேசலை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்ரீம் பற்றின விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க kojivit ப்ளஸ் ஜெல் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோஜிக் ஆசிட்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றிலாம் பேச போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த க்ரீமோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அதுக்கான அர்த்தம் அப்படிலாம் என்ன, ஸோ எப்படி இந்த க்ரீமை யூஸ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணும், அண்ட் எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தான் வந்து இதில் இருக்கப்போது. கொஞ்சம் பெரிய வீடியோ, அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இந்த இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸையும் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஓகே, வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பார்த்தீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த க்ரீம் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கின் லைட்னிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் ஏஜிங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் டிஸார்டர், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டரி. ஸோ இதுக்காக மட்டும்தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, ஸோ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், நம்ம பாணியில் சொல்லுவோம் இல்லையா, அப்படி தெளிவாக சொல்கிறேன் என்ன பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெலனின் ப்ரொடக்ஷன், ஸோ மெலனின் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா, மெலனின் உற்பத்தி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம ஸ்கின் வந்து லைட், அதாவது கொஞ்சம் கலராக தெரியும். மெலனினோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டார்க்கன் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெலனின் ப்ரொடக்ஷன் உற்பத்தியை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட், அப்புறம் வந்து பிம்பிள் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து ஸ்கின் மாய்ஸ்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்கின் மாய்ஸ்சரை கண்ட்ரோல் பண்ணுது மீன்ஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஸ்கின்னை பார்த்தாலே நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் வரவங்க ஸ்கின்னை பார்த்தாலே அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து தேவை. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஆனால் அதுவுமே வந்து ஒரு அளவுக்கு தான். அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து ஆயிலி ஸ்கின் சொல்லுவாங்க. ஆயில் வந்து ஓவராக செக்ரிகேட் ஆகிறதுனால நம்மளோட ஓப்பன் போர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கிளாக் ஆகிடும். அது கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா டீப்பாக வந்துட்டு நம்ம இப்போ கிளென்சிங் நம்ம ஃபேஸ் வாஷே பண்ணுறோம் அப்படின்னா உள்ளக்கு டீப்பாக கிளென்ஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்து உள்ளக்கருந்து வெளியே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தடுத்து வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து அதுக்கு காரணம். ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா இந்த நல்ல விஷயத்தை பண்ணுது, மாய்ஸ்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூவிபி சன்ரைஸ்க்கு எதிராக வந்து இது வந்து போராடுது. ஸோ ப்ரொடக்டாகவும் நம்ம ஸ்கின்னாக பாதுகாக்குது. யூவிபி சன்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அது அதனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வீடியோவில் வந்துட்டு அது இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இம்பார்ட்டண்ட்டாக வந்து மெலாஸ்மா அப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெலாஸ்மா மீன்ஸ் இந்த பிக்சரில் ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கன்னத்தில் இருக்குது பாருங்கள், அதான் வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. மெலாஸ்மான்னு சொல்ல தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கும் சீக்கிரம் வந்து மெலாஸ்மா தான், பட் நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படி இருக்குதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் அவ்வளோதான், பட் வந்து என்கிட்ட இது கேட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அவங்க அப்படி கேட்கவும் தான் எனக்கு இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. ஸோ அதான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்டின் ஆக்சைடு, அப்புறம் கிளைகாலிக் ஆசிட், கோஜிக் ஆசிட், கிரேப் சீட் ஆயில், அர்பியூட்டின், விட்டமின் இ அசிட்டேட், மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட், அலன்டோனின். ஸோ இது வந்து இருக்கும். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் உள்ள அந்த திங்ஸ்லாம் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வீடியோ 1 மணி நேரம் போயிடும். ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 இருக்குது. ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம சொல்லிடலாம். அது முன்னாடி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு வந்து பார்ப்பீங்க. ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு
டர்மரிக் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து டர்மரிக் லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க மஞ்சள் வந்து சும்மா பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அதுலேருந்து தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஆக்டின் ஆக்சைடு இருக்குன்னா ஆக்டின் ஆக்சைடு தான் வந்து அதில் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக கிளைகாலிக் ஆசிட். ஸோ இப்படி கம்மியாக போகும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து பார்க்குற விதம். ஸோ அதை வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆக்டின் ஆக்சைடில் வந்து என்னென்ன இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னா சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்டுக்கு எதுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளைகாலிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம டெட் செல்லை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக ஃபேட் பண்ணுது, அதாவது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிம்பிள்ஸ் இருக்குல்லையா ஸோ நம்ம பிம்பிள்ஸ்க்கு எதுக்கு வந்து போராடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஹைட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து ஸ்கின்னில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்பியூட்டின் அப்படின்னா என்னென்னா ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மெலாஸ்மாவுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இவ்வளோ சொல்கிறீங்களே, ஃபஸ்ட் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலி எந்த ஒரு ரிவ்யூமே வந்துட்டு யாருனாலும் எதுக்குனாலும் ரிவ்யூ கொடுத்துடலாம், ஏன்னா சர்ச் பண்ணி கூட ரிவ்யூ கொடுத்துடலாம். பட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொடுக்குறது தான் வந்துட்டு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. ஆக்சுவலி நானே வந்துட்டு 1 year பேக் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணினேன். 1 year பேக் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கோவிட் ஆரம்பிச்சது இல்லையா, ஸோ நான் அப்போ வந்து யூஸ் பண்ணேன். நான் ஆமாம், இதை வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்கள் அட்வைஸ் வந்து தயவுசெய்து கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் க்ரீம். இது வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அலர்ஜிக்கு வந்து வேறு அலர்ஜி ரியாக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சேருமான்னு கேட்டுக்கோங்க. அவங்க அப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டாலுமே நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 24 hours ஓகே, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு 10 மணிக்கு பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் அது அந்த இடத்துல இருக்கணும். ஸோ உங்களுக்கு எது ஊரில் எது எடுக்குதா. ஸோ பேட்ச் டெஸ்ட்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்குள்ள பேட்ச் டெஸ்ட் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா நம்ம கையில் மணிக்கட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கனக்குள்ளே நீங்கள் இப்போ ஒரு க்ரீம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த க்ரீமை கொஞ்சோடி எடுத்துகிட்டு அந்த மணிக்கட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காதுக்கு பின்னாடி ஸோ வந்து கொஞ்சம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. இன்றைக்கி 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கனக்குள்ளே உங்களுக்கு எந்த ஊறல் இருக்கக்கூடாது, ஸோ செவந்துடக்கூடாது, எந்த ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்கின் அங்கனக்குள்ளே எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிடுறேன். இது வந்து கொஞ்சம் தான் வந்து எடுக்கணும். கொஞ்சம் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நம்ம சுண்டு விரல்லையே வந்துட்டு காவாசி தான் வந்துட்டு எடுக்கணும். அவ்வளோ கம்மியாக தான் வந்து எடுத்துக்கணும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணனா நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க, ரொம்ப கம்மியாக தானே எடுப்பீங்க. அது மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுத்து அங்கனங்கன வந்துட்டு வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் தான் ரப் பண்ணணும். ரொம்ப வந்து அழுத்தியும் பண்ணக்கூடாது, லைட்டாக ரப் பண்ணணும். பட் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கோஜிவிட் ப்ளஸ் ஜெல்லை வந்து அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அப்படின்னா சில பேர் நான் மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ண மாட்டேனே அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, மாய்ஸ்சரைசர்னால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தனியாக வாங்கணும் அப்படின்னா இல்லை, ஆலோவேரா ஜெல் அதுவே வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ஆலிவ் ஆயிலே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், ஸோ அதுவுமே வந்து ஒரு குட் மாய்ஸ்சரைசர். ஸோ அது கூட லைட்டாக எடுத்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் ஆயில் வந்து எடுக்கிறத விட நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிக்கலாம். ஆக்சுவலி இந்த க்ரீம் வந்து ஒன்று நைட்டு போடணும், இல்லைனா காலையில் போடணும். நான் வந்து எதை உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா நைட்டு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். இன்றைக்கி நைட்டு நீங்கள் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இந்த க்ரீமை போட்டுட்டு படுத்துனீங்க அப்படின்னா மார்னிங் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கின் இருக்கிறத விட டார்க் ஆகிடும். ஸோ நான் அந்த விஷயத்த வந்து நான் கொஞ்சம் நல்லா வந்து சொல்லிக்கோங்க. இது கேட்டுக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
அது மட்டும் இல்லாமல் ஏன் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எந்த ஒரு விஷயமே வந்துட்டு நீ இப்போ ஸ்கின் கேரே பண்ணுற அப்படின்னா என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சர் உடனே மாறிடும்னா நீ எதிர்பார்க்கவே கூடாது. நீ எதோ ஒன்று பண்ணாலும் ஒரு 5 months மினிமம் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ தான் அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீ வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படி சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்குமே அதான் சொல்லுவேன். நானே வந்துட்டு நான் கோஜிவிட் யூஸ் பண்ணி ஒரு 6 month அப்புறம் தான் என் ஸ்கின் கொஞ்சம் லைட்டன் ஆனதே வந்துட்டு நானே பார்த்தேன். பட் நான் வந்து அடுத்து காலியாகவும் நான் அப்படியே விட்டுட்டேன். பட் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோன்னு சொல்கிறேன்னு இருந்தேன். இது வந்து 15 கிராம் வந்துட்டு 222 ரூபா. ஆக்சுவலி நான் வாங்கும் போது வந்து 200 இருந்துச்சு கரெக்டாக. 1 year பேக் வந்து 200, இப்போ வந்து 222 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெடிக்கேட்டடு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், அதாவது க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனு, ஃபேஸ் வாஷு, இதெல்லாம் வந்துட்டு இந்த செட்டஃபில் ஃபேஸ் வாஷு இந்த மாதிரி வந்து மெடிக்கேட்டட் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நெட்மெட்ஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அமேசான், அப்புறம் ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஸோ இதெல்லாம் காட்டிலும் வந்துட்டு நெட்மெட்ஸில் வந்துட்டு ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். அது மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா 20 rupees வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். நானே வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நெட்மெட்ஸ்லேயே வந்து மோஸ்ட்லி வாங்கிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு 4 முறை பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ நிறைய பேத்துக்கு லைட்டன் ஆகணும், ஸ்கின் லைட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ரிசல்ட்டையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு க்ரீம் பற்றின ரிவ்யூஸ் நான் எதுவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஸோ இந்த இது யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருந்தனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம எந்த வீடியோலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கான வீடியோவும் நம்ம போடுவோம். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.